ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம டேலியில் குடவுன் வைஸ் ரிப்போர்ட் எப்படி நம்ம பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அந்த குடவுன் வைஸ் ரிப்போர்ட் எப்படி பார்க்குறது அதை பற்றின ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தான் அந்த வீடியோ. ஸோ என்ன பண்ண, நான் ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ குடவுன் நேம் போட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். தமிழ்நாடு கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிட்டேன். சேவ் பண்ணிவிட்டு நேராக என்ன பண்ணுறேன், F11 ஃபியூச்சர்ஸ் போகிறேன். ஸோ நமக்கு மெயினாக வந்து குடவுன் தான் ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ இன்வென்ட்ரி ஃபியூச்சர்ஸ் போகிறேன். இன்வென்ட்ரி ஃபியூச்சர்ஸில் போய்ட்டு மெயின்டைன் மல்டிபிள் குடவுன் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்க்கு நான் எஸ் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு நேராக என்ன பண்ணுறேன், அக்கௌண்டிங் வச்சுட்டு போகிறேன். டைரெக்டாக என்ன பண்ண போகிறேன், நான் வந்து பொருளை பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம குடவுன் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மெயின் லொக்கேஷன் அப்படின்னு மட்டும் ஒரே ஒரு குடவுன் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், 2 குடவுன் க்ரியேட் பண்ணுறேன். G1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடவுனு, அடுத்து G2 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், ஒன் மோர் குடவுன். அப்போ மெயின் லொக்கேஷன் G1 G2. ஸோ மொத்தம் நமக்கு 3 இருக்குது. மெயின் ஷாப்பு, மெயின் குடவுன் சொல்லுவோம். அடுத்து G1 G2ன்னு சொல்லிட்டு 2 அடிஷ்னல் குடவுன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் பொருளை பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். அக்கௌண்டிங் வச்சுட்டு போகிறேன். பர்ச்சேஸ் போகிறேன். பர்ச்சேஸில் ஸோ சப்ளை நேம் கொடுக்காமல் டேரெக்டாக கேஷ்னே கொடுத்துக்கிறேன். Alt C யூஸ் பண்ணுறேன். பர்ச்சேஸில் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஸோ Alt C. இப்போ என்ன பண்ண, நான் சாரீ பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். சாரீ. ஸோ மாடல் 001. ஸோ இங்கே யூனிட் க்ரியேட் பண்ணுறேன். நம்பர்ஸ். ஸோ ஆல்டர்னேட்டிவ் யூனிட் எதுவும் இல்லை. ஸோ நாட் அப்ளிகபிள். இப்போ ஃபஸ்ட்டு நம்மகிட்ட மெயின் லொக்கேஷனில் ஒரு 10 சாரீ நம்ம பர்ச்சேஸ் பண்ணி அங்கே நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அதோடய விலை 1000 rupees. எகெண்ட் G1ல் ஒரு 15 சாரீ நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்டோர் பண்ண போகிறேன். G2ல் என்ன பண்ண போகிறேன், ஒரு 15. ஸோ மொத்தம் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 40 சாரீ வாங்குகிறேன். 40 சாரியில் மெயின் லொக்கேஷனில் 10 வச்சுட்டேன். G1 குடோனில் 15 வச்சுருக்கேன். G2 குடோனில் 15 வச்சுருக்கேன். ஸோ சேவ் பண்ணிடுறேன். திரும்ப ஒன் மோர் ப்ராடக்ட் வாங்குவோம். சுடிதார். ஸோ எதனால் 001ன்னு கொடுக்குறோன்னா, சுடிதாரில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ சுடிதார்னு சொல்லிட்டு ஒரே நேம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு டூப்ளிகேட் என்ட்ரின்னு நமக்கு எரர் காமிக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணோம், இது மாதிரி நம்ம கொடுக்கும்பொழுது என்ன பண்ணோம், ஒரே நேமில் ப்ராடக்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடிஷ்னலாக சில நம்பர்ஸோ இல்லை அதோடைய டிசைன் மாடல் நேமையோ கொடுத்துக்கணும் அடிஷ்னலாக. ஸோ மெயின் லொக்கேஷனில் என்ன பண்ணுறேன், ஒரு 15 இருக்குது. ஒரு 750 வச்சுப்போம். அடுத்து G1 குடோனில் என்ன பண்ண போகிறேன், ஒரு 30. 750 G2ல். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா, இப்போ பர்ச்சேஸ் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் நீங்கள் வந்து கொண்டு போய் வச்சுட்டு பர்ச்சேஸ் பண்ணுறீங்களான்னா அப்படி கிடையாது. டோட்டலாக நான் என்ன பண்ணுறேன், இதில் 60 நம்பர் வாங்குகிறேன். பர்ச்சேஸ் பண்ண 60 நம்பர் என்ன பண்ணுறேன், மெயின் லொக்கேஷனில் கொண்டு போய் 15 வைக்க போகிறேன். 30 வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணேன், G1 குடோன்லேயும் 15 G2 குடோன்லேயும் கொண்டு போய் வச்சுட்டேன். இப்போ நான் இந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், இதை சேவ் பண்ணிட்டேன். இப்போ ஒன் மோர் சேல்ஸ் பார்த்துப்போம். இப்போ சேல்ஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குடோன் வைஸ் பார்க்கும்போது நமக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நம்ம சேல்ஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஸோ அதுக்கும் இதை அதனால நான் என்ன பண்ணுறேன், ஒன் மோர் சேல்ஸ் ஒன்று போட்டுக்கிறேன். Alt C சேல்ஸ் அக்கௌண்ட். இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் சாரியை 1000 rupeesக்கு வாங்கினேன். மெயின் லொக்கேஷன்லேருந்து என்ன பண்ண போகிறேன், ஒரு 2 சாரியை நான் சேல்ஸ் பண்ணுறேன். 1500க்கு சேல்ஸ் பண்ணுறேன். அதேமாதிரி G1 குடோன்லேருந்து என்ன பண்ணுறேன், ஒரு 5 சாரியை நான் சேல்ஸ் பண்ணுறேன். G2 குடோனில் ஒரு 3 சாரியை நான் சேல்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் 10 சாரீஸ் சேல்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம போய்ட்டு என்ன பண்ண, நம்ம ஸ்டாக்கை செக் பண்ண போகிறேன். குடோன் வைஸை செக் பண்ணணும். ஒவ்வொரு குடோன்லேயும் எத்தனை சாரீ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு நான் செக் பண்ணணும். ஸோ என்ன பண்ண, நான் டிஸ்பிளே போகிறேன். டிஸ்பிளே போய்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி குடவுன் ப்ரைமரிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இப்போது G1ல் 40 நம்பர்ஸ் இருக்குது. என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ ஜஸ்ட்டு Alt F1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிடும். சுடிதார் இப்போ சாரீ வந்து நம்மகிட்ட 10 நம்பர்ஸ் இருக்குது. இங்கே வந்து G2வில் சாரீ 12 நம்பர்ஸ் இருக்குது. இங்கே மெயின் லொக்கேஷனில் 8 இருக்குது. ஸோ இப்போ எத்தனை சேல்ஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்னா ஜஸ்ட் F7. ஸோ பக்கத்தில் ஷோ ப்ராஃபிட்னு இருக்குது பாருங்கள்.
அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம எத்தனை குவான்டிட்டி நம்ம அவுட்வர்ட் ஆகிருக்கு மொத்தம் 5 குவான்டிட்டி G1 குடோன்லேருந்து போயிருக்கு. அதோட எவ்வளோக்கு விற்றுருக்கோம், 1500 விற்றுருக்கோம். மொத்தம் வந்து 7500 விற்றுருக்கோம். நம்ம வாங்கினது 5000. அப்போ நமக்கு கிடைச்ச லாபம் 2500. நமக்கு ஒரு பீஸுக்கு 33.33% வந்து பார்த்திங்கன்னா லாபம் கிடச்சிருக்கு. ஸோ அது ஒன்று இருக்குது. இப்போ இந்த G2 குடோனில் நம்ம வந்து 3 சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அதோடைய ஒன்றுத்தோட ரேட்டு 1500, 4500 நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக நம்ம வாங்கின அமௌண்ட் 3000 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கோம் 3 சாரியை. நமக்கு கிடைச்ச லாபம் 1500. ஸோ அப்போது இதை மாதிரி என்ன பண்ணும், ஒவ்வொரு பொருளுக்கும் நமக்கு அவுட்வேர்டும் பார்க்க முடியும், அதே மாதிரி நம்ம ப்ராஃபிட்டையும் நம்ம பார்க்க முடியும். இதில் நம்மளுடைய க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குன்னு அப்போ ஒவ்வொன்றுத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா காமனாக க்ளோசிங் ஸ்டாக்கை தான் காமிக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம சுடிதாரையும் நம்ம சேல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கும் நம்ம அந்த குடோனில் போயிட்டு பார்ப்போம் ரிப்போர்ட் எப்படி காமிக்குது அப்படின்னு. சுடிதார் வந்து நம்ம எவ்வளோக்கு வாங்கினோம், 750 வாங்கினோம். ஸோ G1ல் ஒரு 5 சேல்ஸ் பண்ண போகிறேன். அதோட விலை ஒரு 1000 ருபீஸ் போட்டுப்போம். G2ல் 5 மெயின் லொக்கேஷனில் ஒரு 2 சேல்ஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் சேல்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடோனில் நமக்கு ஒரு ப்ராடக்ட் மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டு அவுட்வேர்டு காமிக்குமா, எல்லா ப்ராடக்ட்டுக்கும் அவுட்வேர்டு காமிக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஸ்டாச்சுரி, குடவுன், ப்ரைமரி, ஆல்ட் F1 நமக்கு எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. க்ளோசிங் ஸ்டாக் மட்டும் காமிக்குது. எத்தனை சேல்ஸ் பண்ணியிருக்கோங்கிறத நம்ம கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், சுடிதாருக்கு இங்கே காமிக்குது. ஸோ 1000 விற்றுருக்கோம், 5000. ஆக்சுவலாக நம்ம வாங்கின ரேட்டு 5யும் 3750 வாங்கியிருக்கோம். நமக்கு 25% லாபம் கிடச்சிருக்கு. ஸோ அப்போது ஒன்றுத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குடோனில் ஒவ்வொரு பொருளும் நம்ம எத்தனை விற்றுருக்கோம், எவ்வளோ க்ளோசிங் ஸ்டாக், ஸோ அதையும் வந்து ப்ராஃபிட்டோடு நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா குடோன் வைஸ் நம்ம ஸ்டாக்கை வந்து பார்க்குறதுக்கான ஆப்ஷன்ஸ். ஸோ என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்சால் அந்த கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணி உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.